வர நவம்பர் டிசம்பரில் மிகப்பெரிய பேரழிவு இருக்கிறது. பொதுமக்களுக்கு இயற்கை சீற்றங்களால் பேரழிவு கண்டிப்பாக உண்டு. மெயினாக சென்னை சைடு அதிக வாய்ப்பு உள்ளது. நம்ப முடியாத மிக கொடூரமான ஆக்சிடென்ட் அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் சார்ந்தவர்களுக்கு இது அதிகமாக நடக்கக்கூடும். ரஜினி சாரை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். இதன் மூலமாக பாபா 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம்ஐ கண்டிப்பாக மீட் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிரபஞ்ச விதிப்படி இல்லை, சிஎம் சார் இடையில உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. அதை முதற்கொண்டு டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அது அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு சொன்னேன். ஆனால் நான் என்னை அறியாமல் முருகனுக்கு மாலை போயிட்டு வந்தேன். இப்போ 2வது முறை அவருக்கு உடம்பு முடியாதப்ப என்னை அறியாமல் உடல் ஏதோ பயம் உணர்ச்சி இருந்துச்சு. இப்போ இந்த ப்ரெஸ் மீட் ஆனது உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி அது ஆன்மீக ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை உடல் ரீதியாகவும் இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், மெஞ்ஞானமாக இருக்கலாம். எனக்குள் நடந்த மாற்றத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளவே பல வருடங்களாக எனக்கு பல போராட்டங்களை சந்தித்து இன்று உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த மாற்றம் எனக்குள் என் உடம்புக்குள் நடந்த மாற்றம் என்னவென்றால், ஃப்யூச்சரில் நடக்க போகிறது எல்லாமே என்னால் சில விஷயம் தெரிஞ்சிக்க முடியுது. ப்ரெசண்ட்டில் உள்ளது, பாஸ்ட்டில் உள்ளது, நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி. நான் அந்தளவுக்கு ஆன்மீக ரீதியாக கோயிலுக்கு எதுவும் போனது கிடையாது, கோயில்கள போனது கிடையாது. ஆனால் இந்த கடந்த ஒரு 3-4 வருடமாக எனக்குள் ஏதோ மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. அதுக்கு மெயின் காரணம் இருந்ததால் முதலில் நான் நமது தமிழ்நாடு திரைப்படத்துறைக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம திரைப்படத்தை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் மாடலாக நம்ம நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் சுதந்திர தினத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரை வச்சு தான் இந்த பாடி பில்டிங் ஃபீல்ட்லேயே நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டவர்கள் அர்னால்டு, சில்வஸ்டர் ஸ்டாலன் அவங்கள பார்த்து நான் வந்தேன். ஆன்மீக ரீதியாக எடுத்துக்காட்டுனா மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நமது ராஜரிஷி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் சொன்ன இந்த யோகியா புக் ஆஃப் யோகி மகாவதர் பாபாஜி புக்கை இடையில நான் வாங்கி என்னை அறியாமல் படிக்க ஆரம்பித்தேன். அதனுள் நடந்த மாற்றங்கள் தான் மிகப்பெரிய மாற்றம். யதார்த்தமாக தான் நான் சொல்கிறேன், மற்றபடி நான் சாமியாரோ பூசாரியோ இல்லை கோயிலுக்கு போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை.